ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற டிஷ், யாருக்கெல்லாம் காரம் புளிப்பு ரெண்டுமே ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இந்த வீடியோவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, யாருக்கெல்லாம் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க எனக்கு பிடிக்கல, டக்குன்னு ஒரு டிஷ்ஷை முடிச்சுட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த டிஷ் ரொம்பவே பிடிக்கும். இந்த டிஷ்ஷோட நேம் பார்த்தீங்கன்னா புளி மிளகாய் பச்சடி. இந்த புளி மிளகாய் பச்சடி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். அதை எப்படி செய்யறது அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எந்த சாதத்து கூட இதை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம், முருங்கைக்காய் சாம்பார், இல்லை வெறுமனே சாம்பார் வைப்போம் இல்லையா, அதை மாதிரி வச்சா இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ரச சாதத்துக்கும் கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட், ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டைமில் இந்த டிஷ் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்த்துடுவோம். ஆனியன் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து நீட்டாக மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு ஆனியன் தான் இப்போ எடுத்திருக்கேன். ஒரு குட்டி பவுலில் பார்த்தீங்கன்னா புளி நல்லா திக்காக கரைச்சி அந்த கரைசல் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். புளியெல்லாம் எடுத்து ஊற வச்சிடணும். தேவையான அளவு சால்ட். நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கணும். ரெட் சில்லியை வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஒன்று பாதியமாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தென் நல்லெண்ணெய். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றினதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுருணும். இந்த ஒரே ஒரு ப்ராசஸ்க்காக மட்டும்தான் நம்ம ஸ்டவ் பற்ற வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் நமக்கு கேஸோ ஸ்டவ்வோ தேவை கிடையாது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா கருகி போயிடும். அந்த பேனை ஸ்டவ் மேலே இருந்து எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன், புளி, சால்ட், இது மூணையுமே இதில் ஆட் பண்ணிடணும். மூணையும் ஒன்றா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சரியா மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சால்ட் அங்கங்கே ஆனியனில் தங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது, அங்கங்கே சால்ட் இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மூணு இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்துடுற மாதிரி. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஆயிலில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ இன்னும் இந்த ஆயில், அந்த சில்லி ஃப்ளேக்ஸ், ஆனியன், புளி, சால்ட், இது எல்லாமே ஒன்றா சேர்ற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்மளோட டேஸ்டான, காரசாரமான, புளிப்பான புளி மிளகாய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்க்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நீங்க உங்க வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ்ல பார்த்தோம்னா நம்ம தேவையில்லாம நம்ம சாப்பிடக்கூடாத எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி நிறைய டைம் எடுக்காம ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம செய்து முடிச்சிட்டோம். இதை நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இது மாதிரியான டக்குன்னு செய்யக்கூடிய நிறைய ரெசிபிகள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ.